என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு சிக்கன் அரைச்ச கறி எப்படி செய்து காட்ட போகிறேன். இது வந்து சூப்பரான ஒரு கறி, எல்லா சாப்பாடுகளோடையும் சேர்த்து சாப்பிடக்கூடியது. இந்த சிக்கன் கறியை எப்படி செய்ய போனால், அதுக்கு முதல் இந்த கறியை ஏன் செய்யணுமென்று நீங்கள் கேட்கலாம். நார்மலாக எப்பயுமே ஒரே மாதிரி கறியை சமைச்சு சாப்பிடாம வித்தியாசமாக கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம். 1.5 கிலோ கோழி இறைச்சி. கோழியை நல்லா வெட்டி, இது வந்து இந்த கோழியை நான் கழுவையில் ஏன்னு சொன்னால் அது கழுவ தேவையில்லை. இங்கே வர கோழி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வடிவாக பேக் பண்ணி தான் வருது. இந்த கோழியை கழுவ தேவையில்லை. நீங்கள் விருப்பம்னு சொன்னால் கழுவி கொள்ளுங்க. இது வந்து நான் எப்படி செய்வேனோ அதை அப்படியே செய்து காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு மேசக்கரண்டி உப்பு, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை. அரை மேசக்கரண்டி தனி மிளகாய் தூள், அரைச்ச இஞ்சி உள்ளி பேஸ்ட் நல்லா ஃபுல்லாகவே ஒரு மேசக்கரண்டி எடுத்துருக்கிறேன். நல்ல கட்டியான தயிர் வந்து 3 மேசக்கரண்டி எடுத்துருக்கிறேன். 3 மேசக்கரண்டி தயிர் போட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்க போகிறேன். இப்போ நான் இதை நல்லா பிரட்டிட்டேன். அப்படியே இதை ஒரு பாத்திரத்தால் மூடிட்டு அல்லது கிளிங் ஃபிலிமால் மூடிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது வந்து ஒரு நாள் இரவு முழுக்க இது ஊறப்போகுது. நாளைக்கு தான் எடுத்து சமைக்க போகுது. இப்போ இதை நாங்கள் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். முதல்ல இந்த கறிக்கு கொஞ்சம் பொருட்களை சேர்த்து அரைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 அல்லது 3 மேசக்கரண்டி நல்லெண்ணெய். ஓகே, நான் வந்து ஃப்ரீசரில் சின்ன வெங்காயம் உடைச்சி போட்டு வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இந்த மாதிரி ஒரு 2 கையளவு இதில் வந்து ஒரு 10 வெங்காயம், அப்போ 20 வெங்காயத்துக்கிட்டவா அப்படி எண்ணெயில் போடுறேன். அஞ்சு காஞ்ச மிளகாய், ஒரு 10 உள்ளியை 2 அதை போடுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். சின்னன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு பார்க்க தெரியுமான்னு நினைக்கிறேன். அந்த இஞ்சியை வெட்டிட்டு போடணும். இஞ்சி, வெத்தல் மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் வதக்குவேன் நல்லா. சின்ன துண்டு கருவேப்பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய், ஒரு மேசக்கரண்டி பெருஞ்சீரகம் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லை. அரை தேக்கரண்டி சின்ன சீரகம், 2 மேசக்கரண்டி கச்சான், வறுத்த கச்சானுக்கு பதிலாக நீங்கள் காஜு நட்ஸும் போடலாம், அல்லது நீங்கள் இப்படி கச்சானை போட்டுக்கொள்ளுங்க. காஜு நட் அல்லது கச்சான் எது வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு பிடி அளவு தேங்காய், துருவின தேங்காய், இது நான் ஃப்ரீசரில் இருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ அதையும் இதோட சேர்த்து லைட்டாக வதக்குறேன். அப்போ இந்த ஃப்ரீசரில் இருக்கிறது இளகிடும். நல்லா நெருப்பை குறைச்சி விட்டு வதக்கணும். ஓகே, இதை அப்படியே இறக்கி ஆற வைப்போம். தேங்காய் வந்து நல்லா வறுபடணும் மண்டியில் லைட்டாக சூடேறினா காணும். இல்லை நீங்கள் பச்சையாக கூட போடலாம். நான் ஃப்ரோசினாக இருந்தபடியாக தான் இப்படி நான் இதோட சேர்த்துருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் பச்சையாக போட்டு அரைக்கலாம். இப்போ இதை இறக்கி வைக்கலாம். இறக்கி ஆற விடணும்.
சிக்கன் சமைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்தது 1.5 கிலோ சிக்கன். அதை கொஞ்சம் விட்டு வீதியாக சமைக்கணும்னு சொன்னால் அப்படி வாய் அகண்ட பாத்திரம் வந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் நான் இப்படி ஒரு பெரிய அகண்ட பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 3 மேசக்கரண்டி எண்ணெய், நல்லெண்ணெய் மறுபடியும் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 தேக்கரண்டி கடுகு, மறுபடியும் 1/2 தேக்கரண்டி சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நிறைய சாப்பிடலாம். ஓகே, பெருஞ்சீரகம் 1/2 தேக்கரண்டி இதெல்லாம் போட்ட உடனே நார்மலாக கறிக்கு தாளிக்கிற மாதிரி ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இது வந்து நல்லா பொரியணுமெண்டு இல்லை, அரைப்பதம் வதங்கினா காணும். இதோட சேர்த்து 2 பேலீஃபை நான் எப்பயுமே பிச்சுட்டு தான் போடுவேன். அப்போ தான் நல்ல வாசம் இறங்கும். உங்கள்கிட்ட காஞ்ச பேலீஃப் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் என்னோடய மரத்திலேருந்து பிடிங்கி கொண்டு வந்து போட்டிருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் இவ்வளவும் ஒரு அரைப்பதம் வதங்கின பிறகு உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் நல்லா பொரிகிற மாதிரியும் வதங்க விடலாம். ஆனால் இவ்வளவுமே போதும், அப்போ தான் அந்த வாசம் இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் பிரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கோழி இறைச்சி சிக்கன் எடுத்து இதுக்குள்ளே சேர்க்கிறேன். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. அப்படியே சூடு ஏறின பிறகு நாங்கள் இதில் போட்ட பொருட்கள் என்னென்னு சொன்னால் தயிர் போட்டு பிரட்டி வச்சுனாங்க. அப்போ அந்த கோழி வந்து அப்படியே அதில் இப்படி வதங்கும். இப்போ சூடு ஏற கோழியில் இருக்கிற தண்ணி அப்படியே இறங்கும். இது நல்லா வதங்கட்டும். நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி போட தேவையில்லை. மூடி போடாமல் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அப்போ தான் அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். அப்போ தான் நாங்கள் இந்த அரைச்சி வச்சுருந்த கூட்டை இதோட சேர்க்கணும். அதுக்கு பிறகு தான் நான் மூடியை போட்டு மூட போகிறோம். இப்போ நான் எங்களோட நாட்டு கறித்தூள், நாங்கள் வீட்டில் செய்கிற இடித்து வறுத்த மிளகாய்த்தூள், அதில் வந்து 2 மேசக்கரண்டி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு உரைப்பு எப்படின்னு பார்த்து நீங்கள் போடுங்க. நான் கொஞ்சம் உரைப்பாயே சமைப்பேன். என்னென்னு சொன்னால் எங்களோட வீட்டில் இருக்கிறாக்கள் எல்லாம் பெரிய ஆக்கள் உரைப்பு பிடிக்கும். மற்றது கோழிக்கறியோ இறைச்சி கறியோ உரைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்காக நல்ல உரைப்பு போடணுமெண்டு இல்லை, ஓரளவு உரைப்பாக இருக்கணும். 1/2 மேசக்கரண்டி கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விடுவோம். ஓகே, வதங்கட்டும். இப்போ மூடியை போட்டு வதங்க விடுவோம். வதக்கி வச்சுருந்த பொருட்களை இந்த மிக்ஸி ஜாரில் போடுறேன், அரைக்க போகிறேன். இதில் வந்து 1 மேசக்கரண்டி கசகசா எடுத்துருக்கேன். இந்த கசகசாவை தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டோம்னு சொன்னால், ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டால் மீளை இந்த தேவையில்லாத அழுக்கு கசகசா எல்லாம் மீளை வந்து மிதக்கும். அப்போ நீங்கள் இந்த தண்ணியை ஒட்ட வடிக்கலாம். இப்போ இது கழுவின மாதிரியும் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி செய்கிறதான் பிடிக்கும். இப்படி 1 நிமிஷம் விட்டோம்னு சொன்னால் பாருங்க, நல்லா க்ளீனாக வந்துட்டு மேலே இருந்த அந்த தேவையில்லாத இதெல்லாம் போயிட்டது. இப்போ இதை நாங்கள் வறுத்து வச்சுருந்த பொருட்களோடு இதை சேர்க்கலாம். இது வந்து கசகசாக்கு. இந்த வதக்கின பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் இந்த அரைக்கிறதோட சேர்த்து அரைக்கலாம். இதை முதல் நல்லா திக்காக அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி விட்டதை சேர்க்க போகிறேன். இறுக்கமாக இருக்குதுன்றபடியாக நாங்கள் தண்ணி விட்டு தான் அரைக்கணும். ஆக தண்ணியாயும் இல்லை, ஆக திக்காயும் இல்லாமல் நீங்கள் அடிக்கலாம்.
1 கப் தண்ணி விட்டு அடிக்கிறேன். ஒரு டவல் எடுத்து மேலே போட்டுட்டு அடித்தோம்னு சொன்னால் பறக்காமல் அடிக்கலாம். தேங்காய் வந்து நல்லா அடிபட்டு இருக்கணும். நான் மறுபடியும் ஒருக்கா அடிக்கிறேன். நல்ல பேஸ்ட்டாக அடிபடணும். வதங்க விட்ட கோழியை ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழியில் தண்ணி இருக்கப்படாது. இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் வதங்கட்டும். இனி மூடி போட தேவையில்லை, மூடி போடாமல் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு தக்காளி டின் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தக்காளி டின் இல்லைன்னு சொன்னால் தக்காளி பழம் கூட போட்டுக்கொள்ளலாம். நான் 1 மில்லிலிட்டர் தக்காளி பழம் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 தக்காளி பழத்தின் அளவுக்கு எடுத்து இதை வந்து நல்லா பிணையணும், கட்டி இல்லாமல் பிணையணும். இப்போ இந்த பிணைஞ்ச தக்காளி பழத்தை இதோட சேர்க்கிறேன் கோழிக்கோட. நான் இப்போ பிணைஞ்ச தக்காளி பழத்தை இதுக்குள்ளே விட்டுட்டேன். பை மிஸ்டேக் எங்களோட கேமரா வந்து ஸ்டாப் ஆகிட்டுது. இதில் அந்த தக்காளி பழத்தை நான் விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோழி வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளி சோஸில் அவியட்டும். இது வந்து நல்ல நாட்டுக்கோழி, அதாவது ஃப்ரீ ரேஞ்சுன்னு சொல்கிற கோழி. அப்போ வந்து கரியாது. மற்றது நல்லா சமைக்கணும் கோழி என்றாலும். மூடியை போட்டு மறுபடியும் வதங்க விடுவோம். வாவ், ஓகே. தக்காளி நல்லா வதங்கிட்டது. இங்கே பாருங்கள், தக்காளி வதங்கினதில் மேலே இதிலேருந்து எண்ணெய் குறைந்து வருது. இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருந்ததை இதோட சேர்க்கிறோம். இந்த அரைச்சதை இதுக்குள்ளே ஊற்றுறேன் சிக்கனுக்குள்ளே. செம்ம ஒரு டேஸ்டாயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா திக்காக இருக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நாங்கள் இந்த அரைச்ச பொருளை போட்டுட்ட உடனே நாங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உப்பு பார்க்கணும். இப்படி செய்யும்போது கண்டிப்பாக உப்பு நல்லா பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க கறி. உப்பு காணாமல் போயிட்டாலும் நல்லா இருக்காது, கூடிட்டாலும் நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த கறிக்கு மேலே அப்படியே எண்ணெய் மாதிரி படர்ந்து வரணும். அப்போ தான் நாங்கள் இந்த சிக்கன் கறியை இறக்கலாம். இப்போ நாங்கள் இந்த அரைச்ச பொருட்கள் இந்த கோழியோடு சேர்ந்து அப்படியே ஒரு வெள்ளை கலரில் இருக்குது. இது பாருங்கள், கொஞ்சம் நேரத்தால் நல்லா கொதிச்சா பிறகு ஒரு சிவப்பு கலருக்கு மாறி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்க்குறேன். உப்பு காணாது. கல் உப்பு வந்து அரை மேசக்கரண்டி கல் உப்பு சேர்க்குறேன். என்னென்னு சொன்னால் நல்லாவே காணாமல் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு தான் கறிக்கு சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த ஃப்ளேவர் இறங்கி வரணும். அதோட நல்லா எரிக்கக்கூடாது, மீடியம் நெருப்பு மீடியமாக வச்சுக்கொள்ளணும். அடுப்பை கூட்டி விட்டோம்னு சொன்னால் கிளி எரிஞ்சு போயிடும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களெல்லாம் வலித்து உள்ளே விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், எண்ணெய் படந்து மேலே வர தொடங்கிட்டுது. இப்போ நாங்கள் கறியை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி மறுபடியும் பார்க்கணும். எல்லாம் ஓகேயாக இருந்தால் உங்களுக்கு இவ்வளவு தண்ணியாக இருக்கிறது ஓகேன்னு சொன்னால் நீங்கள் இறக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் பற்ற வைக்கலாம். தோசை, பூரி, சப்பாத்தி அப்படியே விட்டு அள்ளி ஊற்றிட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். வாவ், இன்னும் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
வெரி நைஸ். சூப்பர். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கீழே இறக்கி வச்சுட்டு தேய்ச்சி புளி விடலாம். வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கருவேப்பிலை கொத்தமல்லியில், நான் கருவேப்பிலை போட போகிறதில்ல, அதில் டேஸ்ட்டை மாற்றி போடும். அதனால் நான் இன்றைக்கி கொத்தமல்லியில் மட்டும் போட போகிறேன். வா, அப்படியே இதை நிப்பாட்டிட்டு இதை தூக்கி கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் கொத்தமல்லியில் மேலே பச்சை மிளகா கொத்தமல்லியில் இது அப்படியே ஒரு 5 minutes மூடி வைப்பேன். சோறு, பாஸ்மதி ரைஸ் சோறு, சோறு சோறு சோறு. அடுத்தது இன்றைக்கி அரைச்சி வச்சுருந்த கோழிக்கறி, ஒரு சூப்பரான ஒரு அரைச்சி வச்ச கோழிக்கறி. வாசம் மூக்க தூக்குது, வாசம் மூக்க துளைக்குது. கடலைப்பருப்பு கறி, கடலைப்பருப்பு வெள்ளைக்கறி. வெங்காயம், தக்காளி, லெட்டிஸ், கோவா, உப்பு போட்டு கொஞ்சம் மிளகு தூள் தூவி வச்சுருக்கிறேன். ஒரு சலாட் சிம்பிளாக செய்திருக்கேன். இதுக்கு நீங்கள் வேணுமெண்டா ஒலிவ் ஆயில் சேர்க்கலாம், தயிர் சேர்த்து கொள்ளலாம். இன்றைக்கி நான் ஒரு மெனுவாக செய்திருக்கிறேன். அரைச்சி வச்சுட்டு கோழிக்கறி உண்டு, அரைச்சி வச்ச கோழிக்கறி உண்டு. அடுத்தது கடலைப்பருப்பு கறி, ஒரு சலாட். இது இன்றைக்கி எங்களோட விட்டு மத்தியானம் சாப்பாடு. முதல்ல இந்த கோழிக்கறியை நான் சாப்பிட்றேன், எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்க. Very nice. And பருப்பு கறி, கடலைப்பருப்பு பருப்பு கறி. இன்றைக்கி அரைச்சி வச்ச சிக்கன் கறி செய்து காட்டியிருக்கிறேன். சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக செய்யலாம். நார்மலாக நீங்கள் எப்படி சிக்கன் கறி செய்வீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த அரைச்சி வச்ச கறியை செய்திருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.